ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை முழுவதுமாக நிரப்பக் கோரி தேர்வர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரபாகர் இணைக்கிறார். பிரபாகர், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர்களோட கோரிக்கை என்ன, விவரம் என்ன? தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியிடங்களை முழுவதுமாக நிரப்பக் கோரி இந்த டெட் தேர்வில் தேர்வு எழுதிய தேர்வர்கள் இன்று பள்ளிக் கல்வித்துறையின் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஒரு கோரிக்கை என்பது முன்வைத்திருக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த இந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துள்ள அவர்கள் இந்த பணியிடங்களை கிட்டத்தட்ட 3192 என்ற அளவில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை முழுமையாக நிரப்ப வேண்டும். கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பின்பாக பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் இதனை முழுமையாக நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதே போல இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை கடந்த ஒரு 110 நாட்களாக தேர்வு எழுதி அதனுடைய உத்தேச குறிப்புகள் வெளியிடப்படாமல் இருப்பதாகவும் அதனையும் வெளியிட்டு இந்த பணி நியமனத்தின் பொழுது ஏற்கனவே காலியாகக்கூடிய பணியிடங்களையும் சேர்த்து முழுமையாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை பள்ளிக் கல்வித்துறையிடம் வைத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்றைய தினம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய தலைவரை சந்தித்து மனு அளிப்பதற்காக சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னை டிபிஏ வளாகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எந்த பணி நியமனங்களும் மேற்கொள்ளப்படாத நிலையில் தற்பொழுது இதற்கான பணி நியமன வேலைகளை பள்ளிக் கல்வித்துறை முன்னெடுத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களையும் காலியாக அறிவித்து அதற்கான நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.